வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நம்ம தமிழர்களோட பாரம்பரியத்தையும் பெருமையும் சொல்லக்கூடிய நாய் அலங்கு. நம்ம பாதுகாக்க தவறுன அந்த நாயை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. அழகு நாய் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கிற நாய் இனத்தில் ஒன்று. இதோட ஆரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், திருச்சி இந்த ஏரியா தான் இருக்கும். இது பார்க்கறதுக்கு ரொம்ப கம்பீரமாக இருக்கிறதுனால வேட்டையாட போகும்போதும் சரி, இல்லை பெரிய பண்ணைகளை பாதுகாக்கிறதுக்கும் சரி, இதை ஆரம்பத்தில் வளர்த்துருக்காங்க. இப்போ நிறைய ஹைபிரிட் நாய்கள் வந்தாலும் நம்மளோட ஓல்டு வெரைட்டிஸுக்கு டஃப் கொடுக்கவே முடியாது. இந்த அலங்கு நாயோட உடம்புல ரோமங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட செஸ்ட் நல்லா இறங்கி பில்டாக இருக்கும். இதோட உடம்புல மசில்ஸ் எல்லாம் நல்லா பெருசாக சைஸில் பார்க்கறதுக்கு பெருசாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதோட காதுகள் நல்லா தூக்குன மாதிரி இருக்கும். இதோட ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 அங்குலம் வரைக்கும் வளரும். இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 கிலோ வரைக்கும் போகும். பார்க்கறதுக்கே டெரராக இருக்கும். அலங்கு நாயோட உடம்பு பார்த்தீங்கன்னா சிகப்பு, கருப்பு, அப்புறம் வெளுத்த மஞ்சள் கலர்ல இருக்கும். சில நாய்களோட செஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் புள்ளி இருக்கும். அதை தாண்டி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லா நாய்களோட தலை கருப்பு கலர்ல தான் இருக்கும். எந்த கலரா இருந்தாலுமே அது உடம்புல முடி இல்லாதது மாதிரி இருக்கிறதுனால உடம்பு நல்லா பளபளன்னு இருக்கும். அலங்கு நாய்களோட காதுகள் நல்லா நீண்டு வளைஞ்சு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுங்க நார்மலாகவே நெஞ்சை நிமித்திக்கிட்டு தான் நிற்கும். இதுங்களோட உடம்பு பார்த்தீங்கன்னா முதுகு பகுதி நல்லா நீளமாக இருக்கும். அதோட வால் பகுதி நீண்டு வளைஞ்சு இருக்கும். இதுங்க நடக்கும்போது கூட அதுங்களோட கால்களை நீட்டி எடுத்து வச்சு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. உலக புகழ் பெற்ற விலங்கியல் சயின்டிஸ்டான டெஸ்மாண்ட் மோரிஸ் அப்படின்றவர் டாக்ஸ் தி அல்டிமேட் டிக்ஷனரி ஆஃப் ஓவர் 1000 டாக் பிரீட்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதினாரு. அதில் நம்ம அலங்கு நாயை பற்றி ரொம்பவே ஆச்சரியப்பட்டு சிலாகிச்சு எழுதியிருக்காரு. வெளியூர்காரங்களுக்கு எல்லாம் நம்ம அருமை தெரியுது, நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துல ஒரு நாயோட படத்தை வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அது ஆரம்பத்தில் மக்கள் சாதாரணமாக தான் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆராய்ச்சியாளர்கள் உள்ள பூந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது அலங்கு நாய் அப்படின்னு அறிவிச்சாங்க. அப்புறம் தான் எல்லாரும் ரியலைஸ் பண்ணாங்க, சோழர்களே வச்சிருந்தா அது கம்பீரமான நாயாக தான் இருந்திருக்கும். 1963 வெளிவந்த த இந்தியன் டாக்ஸ் அப்படின்ற புக்கில் அலங்கு நாயை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பண்டைய தமிழர்களோட பாரம்பரியத்தில் இந்த நாயும் ஒன்றி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுலேயும் குறிப்பாக பெரிய கோயிலில் கிடைச்ச அந்த நாயோட உருவத்துக்கும் இந்த அலங்கு நாயோட உருவத்துக்கும் ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1962 வரைக்குமே இதுதான் அலங்கு நாய் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த நாய் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. அதனால இதோட போட்டோஸோ இதை பற்றின குறிப்புகளோ நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனாலும் நம்ம 12 டக்கரில் அதை பற்றி கொடுக்குறோம். பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு சில நாய் வகைகள், அப்புறம் பஞ்சாபில் இருக்கிற பஞ்சாப் மஸ்தீப் நாய் வகைகள், இது எல்லாமே அலங்கு நாயோட உருவ ஒற்றுமையாக இருக்குது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இருந்தாலுமே ஒரிஜினல் அலங்கு நாய்கள் கம்ப்ளீட்டாக அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க இலக்கியங்களில் அலங்கு அப்படின்றதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா பூத்தல், அசைதல், மின்னுதல், அழகு அப்படின்னு நிறைய பொருட்கள் இருக்கு. அதனால இந்த நாய் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவும் ஷைனிங்காகவும் இருக்கிறதுனால இந்த பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நாய்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணி ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வேட்டைக்கும் பாதுகாக்கிறதுக்கும் அலங்கு நாயை விட்டா அதுக்கு அடிச்சுக்கிறதுக்கு வேற நாய்களே கிடையாது அப்படின்னு பெருமையா பாராட்டியிருக்காங்க. இருந்தாலும் இந்த நாய் நம்ம இப்ப இல்லாததுனால இந்த பெருமையை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. தமிழ் நாய்களை பொறுத்தவரை சிப்பிப்பாறை, ராஜபாளையம் இது ரெண்டுமே நாயக்கர் ஆட்சி காலத்தில் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியே சோழர்கள் ஆட்சி காலத்திலேயே அலங்கு நாய் கம்பீரமாக இங்கே சுற்றிட்டு இருந்திருக்கு. நம்ம தமிழர்கள் நிறைய பாரம்பரியத்தை இழந்துட்டோம். அதில் ஒன்று இந்த அலங்கு நாய். ஓகே மக்களை, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.